எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இப்போ ரீசெண்டாக விஜய் சேதுபதி அவருடைய நடிப்பில் ஜியோ ஹாட் ஸ்டாரில் வெளியாக இருக்கிற முத்து என்கிற காட்டான் வெப் சீரிஸ் பார்த்த அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வெப் சீரிஸோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய வீரன்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கடந்த 3 வருஷமாகவே ஒரு கேஸ் கூட ஃபைல் ஆகலை. இப்போ மேல் இடத்துலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம், நீங்கள் வந்து டவுனில் வந்து ஒர்க் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி மேல் இடத்துலேருந்து உத்தரவு வருது. அப்போ சீக்கிரம் இந்த ஊரை விட்டு நம்ம போகணும் போல அப்படின்னு எல்லாரும் வருத்தத்தில் இருக்கும்போது, ஊருக்கு வெளியே ஆடு மேய்க்கிற இடத்துல தலை வெட்டப்பட்ட நிலையில் விஜய் சேதுபதியோட தலை கிடைக்குது. அப்போ போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது தலை மட்டும் இருக்குது, உடம்பு இல்லை. உடம்ப எங்கே தேடியும் கிடைக்கல. இவர் முதல்ல இந்த ஊர்க்காரரே கிடையாது, இவருடைய தலை எப்படி இங்கே வந்துச்சு, இந்த தலையை வெட்டினது யார் அப்படிங்கிறது தான் இந்த வெப்சீரிஸோட மீதி கதையாக எடுத்திருக்கிறாங்க. இந்த வெப்சீரிஸில் எனக்கு பாசிட்டிவாக பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல விஜய் சேதுபதி அவரை சொல்லலாம். இந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ கரெக்டாக பண்ணியிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த கதையில் நடித்த கதாபாத்திரங்கள் எல்லாரும் கொடுத்த கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக பாலாஜி சக்திவேல் சார் அவருடைய கேரக்டர் ரொம்ப ஃபுல்லாக பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்துச்சு. எஸ்ஐயாக நடிச்சிருந்தா ஒரு முத்துக்குமார் சார் அவருடைய கேரக்டர் ரொம்ப நல்லாவே டிசைன் பண்ணியிருந்தாரு, அவரும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இங்கிலீஷ்லாம் பேசுகிற ஸ்டைலு எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் இந்த கதையில் வந்து முதல்ல இந்த ஒரு புரோட்டா கடையில் வந்து வேலை பார்க்குற ஒருத்தருக்கு வந்து அந்த புரோட்டா கடையே வாங்கி கொடுக்குற சீன், அது வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அடுத்து டான்ஸு குரூப்பில் வந்து இவர் டிரைவராக சேருவார். அந்த டான்ஸ் குரூப்பில் பண்ணுற ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸு அந்த எபிசோடு ஃபுல்லாமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த கோயில் திருவிழா சீனு எல்லாமே இந்த கதையில் அங்கங்கே நிறைய இடங்கள்ல வந்து சின்ன சின்ன சீனாக பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த கதையில் எனக்கு கனெக்ட் ஆகாத விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெப்சீரிஸுடைய நீளம் 5.5 மணி நேரம் நெருக்கி ஓடுது. என்னோடய பார்வையில் இதை வந்து ஒரு 2 எபிசோடு கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அடுத்து இன்னொரு ட்ராபேக்காக எனக்கு தோணுன விஷயம் என்னென்னா, இந்த மொத்த வெப்சீரிஸ்லையுமே வந்து 2017 ஆரம்பித்து 1997 வரைக்கும் நான் லீனியரில் நிறைய இடங்களில் கட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரே எபிசோடில் 2 தடவை 3 தடவைலாம் கட் பண்ணியிருந்தாங்க. அந்த கதாபாத்திரங்களோடையும் கதைகளோடையும் நிறைய ஒன்றி பார்க்க முடியாத சூழ்நிலைகள் நிறைய இடத்துல வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக நிறைய இடங்களில் சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மொத்தமாக பார்த்து முடிக்கும்போது விஜய் சேதுபதி சார் ஃபேன் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வெப் சீரிஸ் நிறைய கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. எனக்கு இந்த வெப் சீரிஸ் கனெக்ட் ஆகலை. இந்த வெப் சீரிஸ் மாதிரியே கதைக்களம் ரியலாக ஆரம்பிக்கிற அந்த ஒரே எபிசோடில் வந்து விலங்கு வெப் சீரிஸில் கரெக்டாக விமல் சார் பண்ணியிருப்பாங்க. ஒரே எபிசோடில் ஃபஸ்ட்டு முடியும் போது இதே மாதிரி தலை வெட்டப்பட்ட நிலையில் வந்து உடம்பு கிடைக்கும், தலை கிடைக்காது. அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யத்தோடு அந்த வெப் சீரிஸ் எடுத்திருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எல்லா வாய்ப்பும் இந்த வெப் சீரிஸில் இருந்தும் தவற விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுச்சு. நீங்கள் யாராவது வெப் சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவம் கொடுத்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கவனித்த அத்தனை நாள் உள்ளங்களுக்கும் நன்றி.